ஓட்டுக்கு காசு வாங்குறது கரெக்ட்டா தப்பா? தப்பு தான். தப்பு தான் அது. இதுக்கு முன்னாடி யாராச்சும் உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்திருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்கு 500 ரூபா கொடுப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு 500 ரூபா. யாரு? நான் வாங்க மாட்டேன். கொடுக்குறவங்களே அதை பற்றி யோசிக்கல, நாங்கள் எப்படி யோசிக்கிறது? முன்னாடி யாராவது காசு கொடுத்திருக்காங்களா? நாங்கள் இது வரைக்கும் வாங்கினதில்லை. இனிமே யாராச்சும் கொடுக்க வந்தா அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க? வாங்கிப்பீங்களா? வாங்க மாட்டீங்களா? வாங்கிப்போம், ஆனால் எங்களுக்கு யார் விருப்பமோ அவங்களுக்கு போட்டு போயிடுவோம். ஆமாம். நல்ல ஒரு சொல்லுங்க. தப்பு தான். ஓகே, இதுக்கு முன்னாடி யாராச்சும் உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்திருக்காங்களா? இல்ல, அந்தமா கொடுத்தது கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வாங்கியிருக்காங்களா? இல்ல, வாங்கினது இல்ல. மக்களை பார்த்து சொல்லுங்க, ஓட்டுக்கு யாரும் காசு வாங்கலாம். ஓட்டுக்கு யாரும் காசு வாங்காதீங்க, நேர்மையா ஓட்டு போடுங்க. ஓட்டுக்கு காசு வாங்குறது கரெக்டா தப்பா? கரெக்டுன்னு சொல்ல முடியாது, தப்பு தான். ஏன்னா ஓட்டுக்கு காசு எப்படி கொடுத்து ஓட்டை காசு வாங்க முடியும்? அதனால வாங்குறது தப்பு தான். நிறைய பேர் சொல்றாங்க நம்ம காசு தான் கொடுக்குறாங்க, ஸோ வாங்கிக்கலாம்னு. அதை பத்தி அது வந்து ஓட்டுக்குன்னு தராம வேற எதுனா நல்ல விஷயம் பண்ணா நல்லது. அது ஓட்டுக்குன்னு கொடுக்கறது தப்பு தான். ஓட்டுக்குன்னு கொடுக்குறாங்க. ஆமா. இதுக்கு முன்னாடி யாராச்சும் உங்ககிட்ட ஓட்டுக்கு காசுன்னு வந்து இல்லை தெரியல, எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் ஓட்டு. எனக்கு இது வரைக்கும் காசு கொடுத்தது இல்லை. இப்போ வந்து யாராச்சும் வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்தா நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்லுவீங்க? இப்போ வந்து கொடுத்தா வாங்கிப்பேன். வேற என்ன பண்றது? ஆமா, வாங்கிட்டு செலவு பண்ணிட்டு எனக்கு யாருக்கு தோணுதோ அவங்களுக்கு தான் போடுவேன். அப்படிங்களா? ஆமா. தெளிவா இருக்காங்க. மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, ஓட்டுக்கு காசு வாங்க தப்பு. ஓட்டு காசு வாங்க தப்பு, குத்தா வாங்கிக்கோங்க, ஆனா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவ்வளவுதான். ஓட்டுக்கு காசு வாங்குறது கரெக்டா தப்பா? தப்பு தான். தப்பு தான். இதுக்கு முன்னாடி யாராச்சும் உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்திருக்காங்களா? நாங்கள் வாங்கினதே கிடையாது, வரைக்கும் யாரும் கொடுத்ததும் கிடையாது. அப்படிங்களா? ஆமாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது? அப்படி எதுவும் தெரியல, எனக்கு தெரியல. ஆனா ஓட்டுக்கு காசு வாங்குறது தப்பு. தப்பு தான். ஹலோ மேம், ஓட்டுக்கு காசு வாங்குறது கரெக்டா தப்பா? ஓட்டுக்கு காசு வாங்குறது கரெக்டாக தப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக தப்பு தான். பட் ஆனால் அவங்கவுங்க விருப்பம். அதாவது எங்கள் ஏரியா சைட்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே நியூ இப்போ இருக்க அதாவது 90s அதுக்கப்புறம் 2Ksல இருக்கிறவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு அவேர்னஸ் இருக்குது. அண்ட் ஏஜ்டி பர்சன்ஸ்லாம் எங்கள் ஊர் சைடில் போய் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த 2 கட்சி, எனக்கு யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போகிறோம், அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்கள மாற்ற முடியாது, நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் மாறி கொஞ்சம் நல்ல சொசைட்டி க்ரியேட் பண்ணலாம். ஸோ காசு வாங்குறது வாங்காத அவங்கவுங்க இஷ்டம். இருந்தாலும் அது தப்பு தான், வாங்க வேண்டாம், நேர்மையாக இருங்க. இதுக்கு முன்னாடி இல்லை, நான் இப்போ தான் செகண்ட் டைம் ஓட் போட போகிறேன். ஓட்டுக்கு காசு வாங்குறது கரெக்டா தப்பா? சட்டப்படி தவறு தான் அது. சட்டப்படி தவறு. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் தவறு தான் அது. காசுன்னு வாங்கினாலே அது முடிஞ்சு போச்சு, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாரும் இப்போ காசை நம்பி தான் எல்லாரும் வாழ்கிறாங்க, அந்த ஓட்டு போடுறாங்க. எந்த பயனும் இல்லை ஓட்டு காசு வாங்குறதுனால. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் காசு வாங்கியிருக்காங்களா? யார்? எங்கள் அப்பா அம்மாவே வாங்கியிருக்காங்க. நான் என்ன சொல்லட்டும்? அவங்ககிட்ட நீ போய் சொல்ல மாட்டியா? சொல்லுவேன். இந்த டைமெல்லாம் தலையெழுத்தெல்லாம் மாற்றணும், நாம் தான் வச்சு. இந்த டைமு காசு யாருக்கிட்டே வாங்கக்கூடாது. கேமரா பார்த்துட்டு யாரும் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. தயவு செய்து யாரும் ஓட்டு வரக்குள்ள காசு தயவு செய்து வாங்காதீங்க. ஓட்டுக்கு காசு வாங்குறது கரெக்டாக தப்பா சார்? ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஆமாம், கொடுக்குறவனை தான் ஃபஸ்ட்டு அடிக்கணும். ஆமாம், ஃபஸ்ட்டு காசு எடுத்து கொடுக்குறானுங்க பாரு, அவனெல்லாம் கட்டி போட்டு உதைக்கணும். கட்டி போட்டு உதைக்கணும். துட்டு வாங்குறவங்கள அதுக்கு மேலே உதைக்கணும். ஆமாம், 2 பேரையும் கொடுக்குறவனையும் உதைக்கணும், வாங்குறவனையும் உதைக்கணும். நம்ம உரிமை, நம்ம ஓட்டை நாம தாங்க போடணும். ஏன் அவங்ககிட்ட போய்ட்டு துட்டு வாங்கணும்? துட்டு வாங்கிட்டு அவனுக்கு ஏன் நம்ம அடிமையாக இருக்கணும்? துட்டு கொடுக்குறதும் தப்பு. நம்ம உரிமை, நம்ம போய் எந்த கட்சிக்கு பிடிக்குதோ நம்ம போட்டு வரணும். ஓட்டுக்கு காசு வாங்குறது கரெக்டாக தப்பு. இதுக்கு முன்னாடி யாராச்சும் ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்காங்களா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் காசு வாங்கியிருக்காங்களா? இல்லை, இப்போ வரைக்கும் எதுவும் தெரியலை. ஓகே. எங்கள் ஏரியா வந்து சிவகாசி. ஓகே. அப்படி யாரும் இன்னும் வரல, அப்படி யாரும் இன்னும் காசு கொடுக்க கேட்க வரல. ஓட்டுக்கு காசு வாங்குறது கரெக்டா தப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தப்பு தான். தப்பு தான். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நீங்களோ எப்பயாச்சும் ஒரு டைம் ஓட்டுக்கு காசு வாங்கிருக்கீங்களா? எனக்கு இது செகண்ட் டைம் தான் நான் ஓட்டு போட போகிறது. இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் அந்த மாதிரி வாங்கினதில்லை. அப்படி வாங்கினோம், எங்கள் வீட்டில் வாங்கினாலும் நான் அதை அப்போஸ் தான் பண்ணியிருக்கேன். அப்படிங்களா? ஆமாம், அது கரெக்ட் இல்லைல்ல. எப்போவுமே இது நம்மளோட உரிமை. நம்ம யாருன்னு சொல்லிட்டு இந்த 5 years ஒன்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணி கரெக்டாக போடணும். அதை விட்டு நம்ம காசை வாங்கிட்டு பண்ணுறது அது தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய தப்பு அது. ஸோ அதனால் அதை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் எப்போவுமே. அது எங்கள் வீட்லேயும் சரி, யாராக இருந்தாலும் அதை என்கரேஜ் பண்ண மாட்டோம். ஓட்டுக்கு காசு வாங்குறது கரெக்டா தப்பா? தப்பு தாங்க. அது தப்பு தான். நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம காசு தானே நமக்கு கொடுக்குறாங்க, ஸோ அது கரெக்டு தான் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி அவங்க சொல்லுவாங்கன்னு தெரியாது. பட் ஆனால் நம்மளுக்கு தெரியாதுல்ல. நம்மளுக்கு தெரிஞ்சால் அது நம்ம காசுனா வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனால் தெரியாமல் எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ அதனால. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓட்டுக்கு காசு வாங்கிட்டீங்களா? கிடையாது. யாருக்காச்சும்
யாராச்சும் வீடு கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்களா? இல்லை. கரெக்டும் இல்லை தப்பும் இல்லைன்னு கேட்டால் இந்த என்னங்க ஆன்சர் இது? வாங்கினா இது யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம காசை திரும்ப தராங்க நம்மளே யூஸ் பண்ணுறதுக்கு தானே வாங்கலாம். அது நீங்க வாங்கிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டரு. அப்படியா? ஆமா. வீட்ல அந்த மாதிரி வாங்கிருக்காங்களா? அது தெரியல, நான் அதெல்லாம் கேட்டுக்கிறேன். Okay.